காது பெருசாகிடுச்சு ஆக்சுவலாக இந்த இடத்துல. இந்த மாதிரி மாடல் நான் பார்த்ததே இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டிவியில் கிறிஸ்மஸ் தாத்தா அனிமேஷன் பண்ணும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்படி தாங்க புது வாழ்க்கை. சுத்தமாக முடியலைங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. பாருங்க, பட்டெக்ஸாக வலிக்குது. நம்ம இந்த 4 நாட்கள் பயணம் பண்ணி வந்தது இந்த இடத்துக்காக தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மக்களை பார்க்கறதுக்காக தான் நம்ம 4 நாட்கள் கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணி வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே காடு தாங்க. இந்த காட்டுக்குள்ளே இந்த 2 மக்களை மட்டும் தான் நான் சந்தித்தேன். மற்ற எல்லாமே ரொம்ப தூரமாக வந்து தங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க அந்த விலங்குக்கு வந்து உணவு கிடைக்காது அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம இந்த விலங்கை பற்றியும் இந்த மக்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, டெய்லி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இந்த விலங்கு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன், பட் முதல் முறையாக நேரடியாக பார்க்க போகிறேன். ஸோ வாங்க, இந்த விலங்கு என்ன பண்ணும், என்ன சாப்பிடும், இந்த விலங்கை வச்சு மக்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில், அதாவது இங்கே உள்ள நாடோடி மக்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இங்கே நான் இருக்க இடத்துல இப்போது -45 இங்கே காதெல்லாம் வலிக்குது. காதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி. எனக்கு இந்த இடத்துலலாம் வீங்கிருச்சு, இந்த பக்கம் வீங்கிருச்சு. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது நாளானைக்கு தெரியும். என்ன கழிச்சு நான் இப்போ தான் குதிரையில் பயணம் பண்ணி வந்தேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். குதிரையில் இந்த குளூரில் வந்தேன். என்னோடய மூஞ்சை நீங்கள் பார்க்கணுமே, எப்பா இப்படி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம வந்த குதிரை வந்து இந்த குதிரையில் வந்தோம். ஆனால் இந்த மக்கள் வளர்க்குறது பார்த்திங்கன்னா இந்த விலங்கு தாங்க. இது பேர் வந்து ரெயின்டியர்னு சொல்கிறாங்க. மான்தாங்க, ஆனால் பனிமானுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வந்து இருப்பார்ல, அவர் இந்த வண்டியில் தாங்க போவார். இதை குட்டி நீங்கள் எப்படின்னு பார்ப்போம், ஃப்ரெண்ட்லியான்னு பார்ப்போமா? நல்ல ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்குது. காதில் டேக்கெல்லாம் போட்டிருக்கேன், அதில் பயந்துச்சுங்க. அப்போது ஒன்றும் நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன். இப்போ நான் உங்களுக்கு வரும்போல ஆக்சுவலாக இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் தான் தங்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து கிரோ ஹவுஸ் வேறு. இது பேர் வந்து சும்மா குடிசை வீடு, கூரை வீடு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், டீலாம் போடுறதுக்கு தண்ணி இல்லாதனால மூட்டையில் வந்து ஸ்னோ அல்ட்டு வந்து நல்ல இடத்துல வந்து அப்படியே போட்டு மெல்ட் பண்ணுறாங்க. ஸ்னோ வந்து தண்ணி தானே. லைட்டாக குப்பையாக இருக்குது, பட் ஆனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தண்ணியை உருக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போ தேவைப்படுதோ அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்னோவை வந்து தண்ணியாக்கிட்டு இப்போ வந்து அந்த குப்பையை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. இங்கே இப்போ ரெயின்டியர். ஸோ இந்த மக்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மர கட்டைகள் தான் வந்து முக்கியமானது. நெருப்பு மூட்டுறதுக்கு அந்த மரத்தை கட் பண்ணுறதுக்காக வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரெயின்டியரை கூட்டிகிட்டு நம்ம வந்து அந்த கட்டைகள்லாம் தூக்கிட்டு வரதுக்காக போகலாம். அது கட்டையை கட் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இருக்க இடம் வந்து பயங்கரமான குளிரில் இருக்காங்க. மூக்கெல்லாம் வெறுத்து போச்சு. இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெளியில் நிற்க முடியல, அந்தளவுக்கு கோல்டு அதிகமாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து கியர்ஸ் போட்டிருந்தாலுமே அந்த மக்களுக்கு இங்கேயே பழகிடுச்சு. இந்த விலங்கு அவங்க முக்கியமாக பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்றதை பாருங்கள். மரத்தை வெட்டி மரத்தை இழுத்து கொண்டு வரதுக்காக தான் வந்து இந்த விலங்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதாவது குதிரையில் நம்ம நிறைய பொருட்களை கொண்டு போனதை பார்த்தோம், நம்மளே அப்படி தான் வந்தோம். அந்த மாதிரி போக்குவரத்துக்கு வந்து இந்த விலங்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இங்கே உள்ள மக்கள். ஏன்னா மலை உச்சியில் இருக்கிறாங்க, பனிகள் அதிகமாக இருக்குது. இந்த விலங்குகளுக்கு வந்து பனிகளும் பிடிச்சிருக்கு. அப்படின்றனால வந்து இந்த விலங்குகள் ரொம்பவே ஈஸியாக இழுத்துட்டு வருது. இப்போ நாங்கள் வந்து மரத்தை வெட்டி வச்சுருக்கோம். அந்த மரத்தை இந்த விலங்கு வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம். அது எப்படி கட்டி இழுத்துட்டு வராங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். மரத்தை வெட்டி வச்சுட்டு இந்த விலங்கு கொண்டு வந்துட்டு அந்த மரத்தை வந்து இந்த விலங்கு மேலே கட்டுறாங்க. ஒரு பக்கம் மட்டும் கட்டியிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து கீழே தரையில் தான் இருக்குது. இது கட்டுறது பெரிய சவால் தாங்க. இது தூக்கி வைக்கிறதே வந்து அவ்வளோ வெயிட் இருக்கும். இங்கே பாருங்கள், அசால்ட்டாக வந்து 2 மரத்தை இந்த விலங்கு இழுத்துட்டு போகுது. அங்கே நான் 2 வீடியோ எடுக்கும்போதே வந்து பயங்கரமான குளிர் இருந்ததுங்க. ஒரு கையில் தான் வந்து க்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பயங்கரமான குளிர், கஷ்டப்பட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் அசால்ட்டாக வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், மரத்தை இழுத்து கையிலே கொண்டு வராங்க. என்னால் அந்த மரத்தை அசைக்க கூட முடியல, அந்தளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னே சொல்லலாங்க.